அடுத்த 22-23 வருஷம் யார், ஹூஸ் த லீடர்ஸ்? நான் இது அரசியல் பேசல, இங்கே அரசியல் வேண்டாம். நாம் உலகத்திலேயே 4வது பொருளாதார நாடாக இருக்கின்றோம். 2027 3வது பொருளாதார நாடு, 2047 நாம தான் உலகத்திற்கு வல்லரசு நாடாக. 2014 நம்ம ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் வெறும் 400 கம்பெனிகள் தான் இந்தியாவில். கைவிட்டு எண்ணலாம் ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் எவ்வளவு அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த 11 வருடத்தில் ஸ்டார்ட் அப் கம்பெனிகளுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 1,20,000 ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் இந்தியாவில் பதிவாயிருக்குன்னா உங்களை மாதிரி இளைஞர்களுடைய பங்களிப்பு. வேலை தேடுபவர்களாக இல்லாமல் வேலை கொடுப்பவர்களாக மாற வேண்டும். ஹைவேக்களாக இருக்கட்டும், ஏர்போர்ட்ஸ்களாக இருக்கட்டும், ரயில்வேக்களாக இருக்கட்டும், வந்தே பாரத் ரயில். ஒரு காலத்தில் புல்லட் ட்ரெயின்லாம் நம்ம பேப்பரில் படிப்போம், இல்லை யாராவது ஜப்பான் எங்கேயாவது போயிட்டு இருந்தால் நம்மகிட்ட வந்து சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து 1 மணி நேரத்தில் 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் போனால் அதை நம்ம வந்து ரொம்ப அதிசயமாக கேட்டுருக்கோம். ஆனால் அந்த புல்லட் ட்ரெயின் இன்றைக்கி நம்ம ஊரில் சாத்தியம். 2027 ஏப்ரலில் குஜராத்தில் அகமதாபாத்திலிருந்து மும்பைக்கு நமக்கு புல்லட் ட்ரெயின் சாத்தியமாகிடுச்சு. கிட்டத்தட்ட 70-80% மேலே வேலைகள் முடிந்திருக்கு. ஒரு காலத்தில் டிஜிட்டல் இந்தியாவை பற்றி, இந்தியாவில் எப்படி சாத்தியம்? நம்ம ஊரில் இன்டர்நெட் இல்லையே, நம்ம ஆளுங்க படிக்கலையே, நம்ம ஆளுங்க மொபைல் ஃபோன். அது ஒருத்தர் சொன்னார், நம்ம ஊருக்காரர் தான் சொன்னார். ஆனால் நாம் வந்து மக்கள் மேலே நம்பிக்கை வை. ஹாலிவுட் படங்களை எங்கே தயாரிக்கிறாங்க? அமெரிக்காவில் தயாரிக்கிறாங்க, அது வெளிநாடுகளில் தயாரிக்கிறாங்க. ஆனால் அந்த படங்களுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் எங்கே பண்ணுறாங்க? நம்மளுடைய சென்னையில் பண்ணுறாங்க, நம்மளுடைய பெங்களூரில் நடக்குது, பூனேயில் நடக்குது, ஹைதராபாத்தில் நடக்குது. ஏன்னா நம்மகிட்ட இருக்கிற அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி, நம்மகிட்ட இருக்கிற மேன் பவருக்காக ஹாலிவுட் படங்களுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து நம்ம ஊரில் நடந்து கொண்டிருக்கு. Okay, ladies and gentlemen, it's time for us to welcome our Honorable Union Minister, Thiru L. Murugan. என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சகோதரர்களே, ஹாலில் பார்க்குறேன், அவங்க சொன்னாங்க பிஸ்னஸ் சமிட். இதில் பிஸ்னஸ் சமிட்டில் வேரியஸ் இதில் அவார்டு வாங்கினவங்களுக்கு அவார்டு கொடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் எங்கள் ஹாலுக்குள்ளே வந்து பார்த்த உடனே தான் தெரியுது, எல்லாருமே புதிய என்டர்பிரனராக இருக்கிறீங்க. எல்லாமே பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 25 வயசு 30 வயசில் இருக்கிற என்டர்பிரனராக இருக்கிறீங்க. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கி நம்ம நாட்டில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களினுடைய எண்ணிக்கை, ஒரு காலத்தில் அமெரிக்கா தான் நம்பர் 1 ஸ்டார்ட் அப் கம்பெனிகளாக இருந்தாங்க. ஸ்டார்ட் அப்னாலே நமக்கு இப்போ வந்து புதுசாக ஏதோ ஒரு டேர்ம், பிஸ்னஸ் டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் தான் நம்மக்கிட்ட இருந்தது. அப்போது 2014 நம்ம ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் வெறும் 400 கம்பெனிகள் தான் இந்தியாவில். வெறும் 400 கம்பெனிகள் தான், கைவிட்டு எண்ணலாம் ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் எவ்வளவு அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கி கிட்டத்தட்ட இந்த 11 வருடத்தில் ஸ்டார்ட் அப் கம்பெனிகளுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 1,20,000 ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் இந்தியாவில் பதிவாயிருக்குன்னா உங்களை மாதிரி இளைஞர்களுடைய பங்களிப்பு சாதாரண விஷயம் இல்லை. 10 வருஷத்தில் கிட்டத்தட்ட 1,20,000 ஸ்டார்ட் அப் கம்பெனிகள். போன வருஷம் பட்ஜெட்டை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்டார்ட் அப் கம்பெனிகளில், அதாவது அணு உற்பத்தியில் ஸ்டார்ட் அப் கம்பெனிகள், அதுவும் ப்ரைவேட் ஸ்டார்ட் அப் கம்பெனிகளுக்கு திறந்து விடப்படும் அப்படின்ட்டு ஒரு பெரிய அறிவிப்பை மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, சந்திராயன் 3 நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம ஊர் பக்கத்தில் அதில் நிறைய நம்ம தமிழ் சயின்டிஸ்ட் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் நிறைய யங் சயின்டிஸ்ட்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சந்திராயன் 3 வந்து ஃபஸ்ட்டு சவுத் போலுக்கு போன கண்ட்ரி நம்ம கண்ட்ரி தான், வேறு எந்த கண்ட்ரியும் போனதில்லை. அப்படிப்பட்ட ஒரு பெருமை மிகுந்த சந்திராயன் ப்ராஜெக்டில் ஸ்டார்ட் அப் கம்பெனிகள், ப்ரைவேட் ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் அவர்களுடைய பங்களிப்பு அலாதியானது. இன்றைக்கி ஸ்டார்ட் அப் கம்பெனிங்க யார் பார்த்தாலும் சரி, ஒரு காலத்தில் நம்ம எல்லாம் வேலை தேடுபவர்களாக இருப்போம். நம்ம பிரைம் மினிஸ்டர் சொன்னார், அதுதான் வேலை தேடுபவர்களாக இல்லாமல் வேலை கொடுப்பவர்களாக மாற வேண்டும் என்பது தான் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய எண்ணமாக இருந்தது. அதை செயல்படுத்தியும் கொண்டு இருக்கிறார்கள். நாம் வந்து வேலை தேடுபவர்கள் அல்ல, வேலை கொடுப்பவர்கள். ஒவ்வொரு என்டர்பிரனரும் கூட, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் கூட இன்றைக்கி படிக்கும் பொழுதே காலேஜஸ்களில் அவங்களுக்கு ஸ்டார்ட் அப் கம்பெனி தொடங்கி வைக்கிறதுக்கான ஆலோசனை மட்டுமல்ல, அதுக்கான நிதி, கேபிட்டல் வெஞ்சர்ஸ், அவங்க ஒரு காலேஜஸ் கூட கேபிட்டல் வெஞ்சர்ஸ் காலேஜுக்கே வர்றாங்க. நல்ல ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும் பொழுது நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸை அங்கேயே அவங்களுக்கு ஒரு நல்ல ஊக்கமும் கொடுத்து, இன்றைக்கி அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 22-23 வயசுலேயே காலேஜை விட்டு வெளில வரும்பொழுதே
ஒரு என்டர்பிரனராக வருகின்ற சூழ்நிலைகள் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. நாட்டில் இன்றைக்கு நம்ம இது ஸ்டார்ட் அப் கம்பெனிகளாகட்டும் மற்ற நிறுவனங்கள் எல்லாருடைய பங்களிப்பில் நம்மளுடைய பொருளாதாரம் இன்றைக்கு நாம் உலகத்திலேயே மிகப்பெரிய பொருளாதார நாடாக 4வது பொருளாதார நாடாக இருக்கின்றோம். 2027 3வது பொருளாதார நாடு, 2047 நாம தான் உலகத்திற்கு வல்லரசு நாடாக, 2047 தான் நம்மளுடைய இலக்கு. 100வது சுதந்திர தினம் கொண்டாடும் பொழுது நம்ம நாடு நாம் அனைத்து துறைகளிலும் கூட நாம் மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடாக, அப்துல் கலாம் ஐயா அவங்க கனவு கண்டார், கனவு காணுங்கள் நம் நாடு 2020 அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய கனவு 2020 அக்னி சிறகுகள் நாம் மிகப்பெரிய வல்லரசு. ஆனால் நாம் இன்னும் கொஞ்சம் நாள் எடுத்திருக்கோம். 2047 அப்போ அடுத்த 22-23 வருஷம் யார், ஹூஸ் த லீடர்ஸ்? இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நீங்கள் தான் லீடர்ஸ். அந்த 2047 100வது சுதந்திரம் கொண்டாடும் பொழுது கிட்டத்தட்ட நீங்கள் தான் ஒரு 40 வயசு 45 வயசில் ஒரு பீக் பெரிய என்டர்பிரனராக இருக்க போகிறீங்க. இன்றைக்கு இருக்கிற என்டர்பிரனர் ஒரு பெரிய என்டர்பிரனராக அடுத்த 25-23 வருஷத்தில் இருக்க போகிறோம். இந்த நாட்டை வழிநடத்தி செல்ல போகிறோம். இந்த நாட்டினுடைய வளர்ச்சி தான் இன்றைக்கு ஒவ்வொரு தனி மனிதனுடைய வளர்ச்சி இன்றைய நாட்டினுடைய வளர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் நம்ம பார்க்குறோம், நம்ம நாட்டினுடைய வளர்ச்சியினுடைய வேகத்தை பார்க்குறோம். ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு ஃபீல்ட்லேயும் கூட, அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆகட்டும் அல்லது சோசியல் செக்டாரினுடைய டெவலப்மெண்ட் ஆகட்டும், இந்த டெவலப்மெண்ட் இன்றைக்கி அந்த ஸ்பீடு நம்ம பார்க்குறோம். எந்த அளவுக்கு ஸ்பீடான டெவலப்மெண்ட்டை பார்க்குறோம். அது ஹைவேக்களாக இருக்கட்டும், ஏர்போர்ட்ஸ்களாக இருக்கட்டும், ரயில்வேக்களாக இருக்கட்டும், வந்தே பாரத் ரயில். ஒரு காலத்தில் புல்லட் ட்ரெயின்லாம் நம்ம பேப்பரில் படிப்போம், இல்லை யாராவது ஜப்பான் எங்கேயாவது போயிட்டு வந்தால் நம்மக்கிட்ட வந்து சொல்லுவாங்க, இப்போ நான் வந்து 1 மணி நேரத்தில் 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் போனேன். அதை நம்ம வந்து ரொம்ப அதிசயமாக கேட்டுட்ருப்போம். ஆனால் அந்த புல்லட் ட்ரெயின் இன்றைக்கி நம்ம ஊரில் சாத்தியம் 2027 ஏப்ரலில் குஜராத்தில் அகமதாபாத்திலிருந்து மும்பைக்கு நமக்கு புல்லட் ட்ரெயின் சாத்தியமாகிடுச்சு. கிட்டத்தட்ட 70-80% மேலே வேலைகள் முடிந்திருக்கிறது. அப்போது நாட்டினுடைய பொருளாதாரம், ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கு அடிப்படை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ அந்த பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எந்த நாடு கொடுக்குறதோ அந்த நாட்டினுடைய வளர்ச்சி மிக வேகமாக வளரும். அப்போ வளர்ச்சியினுடைய வேகம் வளரும் பொழுது யங்ஸ்டர்களுடைய வேலை வாய்ப்புகள். ஒரு காலத்தில் டிஜிட்டல் இந்தியாவை பற்றி, டிஜிட்டல் இந்தியாவில் எப்படி சாத்தியமாகும்? நம்ம ஊரில் இன்டர்நெட் இல்லையே, நம்ம ஆளுங்க படிக்கலையே, நம்ம ஆளுங்க மொபைல் ஃபோன். அது ஒருத்தர் சொன்னார், நம்ம ஊருக்காரர் தான் சொன்னார், நான் இது அரசியல் பேசலை, இங்கே அரசியல் வேண்டாம். இப்போ மக்களுக்கு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண தெரியாது, இன்டர்நெட் இல்லை, அவங்க எப்படி டிஜிட்டல் இந்தியாவை கொண்டு வர முடியும்? ஆனால் நாம் வந்து மக்கள் மேலே நம்பிக்கை வைத்து, நம்மளுடைய பிரதமர் வந்து மக்கள் மேலே நம்பிக்கை வச்சார். இன்றைக்கி நீங்கள் சாதாரண ஒரு வியாபாரி, ஒரு ரோட்டில் சைடில் இருக்கிற வியாபாரி, அந்த வியாபாரிகிட்ட போய் நீங்கள் பணம் கொடுக்கணுன்னா வேண்டான்னு சொல்கிறார், கூகுள் பே கொடுன்றார். நான் சத்தியமங்கலன்றது உங்களுக்கு தெரியும், ஒரு காடு. நான் எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது சரி வெள்ளரிக்காய் ஒரு மதிய நேரம் வெள்ளரிக்காய் வாங்கலான்ட்டு சத்தியமங்கலத்துக்கு போகிற வழியில் நின்று காசு ஒரு வெள்ளரிக்காய் வாங்கும்போது அவர் எனக்கு தெரிஞ்ச காசு இல்லை நான் காசு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொன்னேன். கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் உடனே அப்போ நீங்கள் வந்து ஜிபே பண்ணுங்கன்ற வார்த்தையை சொல்கிறேன். அந்தளவுக்கு ஃபெமிலியர் ஆகிருக்கிறது நம்மளுடைய சாதாரண வியாபாரிகள். இன்றைக்கு கூகுள் பே, டிஜிட்டல் பேயில் போயிட்டுருக்காங்க. அப்போது நம்ம இன்றைக்கி டிஜிட்டல் டிரான்சாக்ஷனில் கூட உலகத்திலேயே மிகப்பெரிய நாட்டில் 2வது நாடாக இருந்து கொண்டிருக்கோம். அதிகமான டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பண்ணி கொண்டு இருக்கின்ற நாடு நம்மளுடைய நாடு. அப்போ நம்மளுடைய நாட்டினுடைய வளர்ச்சி, நான் சொன்னேன் 4வது பொருளாதார நாடாக இருக்கிறோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம 11வது இடத்துல இருந்தோம். மிக வேகமாக 4வது பொருளாதார நாடாக வந்திருக்கோம். 27 3வது பொருளாதார நாடு, 47 1வது பொருளாதார நாடு. ஸோ நாம் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கோம். இளைஞர்கள், இளைய சமுதாயம், பிஹைண்ட்வுட் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. பிஹைண்ட்வுட் ஒவ்வொரு வருஷமும் கூட என்டர்பிரனர்ஸ் அல்லது வேறு துறைகளில் கலை, கலாச்சாரம், பண்பாடு எல்லா துறைகளிலும் கூட சிறந்து விளங்குபவர்களை பாராட்டுவது, அவர்களை கௌரவிக்குவது, அவர்களை ஊக்கப்படுத்துவதற்கு ஒரு பிளாட்ஃபார்ம் பிஹைண்ட்வுட் மாதிரி ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். புதிய என்டர்பிரனர்ஸு அல்லது ஒரு தொழில் செய்கிறவங்கள அவர்களை வேகமாக ஊக்குவிக்கிறதுக்கான அவர்களுக்கு அவார்டுகளையும் கொடுக்க இருக்கிறாங்க. இன்றைக்கு இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங்கில் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை நாம் பார்த்துட்ருக்கோம். ஒரு காலத்தில் நம்ம ட்ரெடிஷ்னல் மீடியா நியூஸ் பேப்பர் மட்டும்தான் இருக்கும், நமக்கு நியூஸஸ் வரும், அந்த நியூஸை வச்சு நம்ம ட்ரெடிஷ்னல் அல்லது இன்றைக்கி நடக்குன்னா நாளைக்கு நமக்கு நியூஸ் தெரியும். அல்லது அதுக்கு அடுத்தது டிவி, சேட்டலைட் டிவிகள் வந்தது. அதுலேயும் எடிட்டர் எல்லாருமே அதில் ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்கும். இன்றைக்கி டிஜிட்டல் யுகம், டிஜிட்டல் நியூஸ் போர்ட்டல்ஸ் ஆகட்டும் அல்லது டிஜிட்டல் சேனல்ஸ் ஆகட்டும் அல்லது இன்றைக்கி கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்
ஒவ்வொருவருக்கும் கூட இன்றைக்கி கண்டென்ட் கிரியேட்டர்ஸாக இருக்கிறோம். யார் கையில் இன்றைக்கி ஒரு மொபைல் ஃபோன் இருக்கோ அவங்க எல்லாமே இன்றைக்கி கண்டென்ட் கிரியேட்டர். காலைல நம்ம எந்திரிச்சு பல்லு விளக்குறோமோ இல்லையோ, மற்ற வேலைகள் செய்கிறோமோ இல்லையோ, எந்திரிச்சோடனே மொபைலை எடுத்து இன்ஸ்டாகிராமில் ஒரு பார்வை, ஃபேஸ்புக்கில் ஒரு பார்வை, ஒரு கூகுளில் ஒரு பார்வை பார்த்துட்டு தான் அடுத்து அந்தளவுக்கு இன்றைக்கு டிஜிட்டல் வேர்ல்டு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருந்து கொண்டு இருக்கிறது. பார்க்குறோம் இன்றைக்கு இன்ஃப்ளூயன்சர்களுடைய தாக்கம் ஒரு கிரியேட்டிவ் எக்கானமி, ஆரஞ்சு எக்கானமி. இன்றைக்கு நம்மளுடைய பிரதமர் அவர்கள் இந்த வருஷம் தான் 25 மே மாதம் வேர்ல்டு வேவ்ஸ் 2025 நம்ம நடத்தியிருந்தோம். வேர்ல்டு ஆடியோ விசுவல் என்டர்டைன்மெண்ட் சமிட். கிட்டத்தட்ட 77 கண்ட்ரிலேருந்து பார்ட்டிசிபெண்ட்ஸ். ஒரு பெரிய மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் செக்டாரில் ஒரு மிகப்பெரிய ஒரு கான்க்ளேவ். ஃபஸ்ட் டைம் இந்த வேர்ல்டில் ஃபஸ்ட் டைம் நம்ம கான்க்ளேவ் பண்ணியிருந்தோம். அந்த ட்ரெடிஷ்னல் மீடியா இருந்தோம், தந்தி டிவி, தினமலர், அந்த மாதிரி ட்ரெடிஷ்னல். அதை அடுத்தது டிவி, நியூஸ் பேப்பர், டிஜிட்டல் மீடியாக்கள், நெட்ஃப்ளிக்ஸ், ஓடிடி, அமேசான், அதே மாதிரி பிஹைண்ட் வுட் மாதிரியான டிஜிட்டல் இருக்கிறவங்க. அதை தவிர்த்து இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆரஞ்சு எக்கானமியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்க்குறோம், பல பேர் கண்டென்ட், ஒரு சாதாரண கிராமத்தில் இருக்கிறவங்க ஒரு நிமிஷம் கண்டென்ட்டை போட்டு கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. சாதாரண அவங்களுக்கு விஷயம் கூட தெரியாது, அவ்வளோ படிச்சிருப்பாங்களான்றது கூட தெரியும். ஆனால் அவங்க இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்ஸாக இருக்கிறாங்க. ஃபுட்டு இன்ஃப்ளூயன்சர் ஆர் ட்ராவல் இன்ஃப்ளூயன்சர், அது மாதிரி பல இன்ஃப்ளூயன்சர்ஸ். கண்டென்ட் கிரியேஷன் வந்து இன்றைக்கி ஒவ்வொருத்தர்கிட்டையுமே நம்ம ஊறி இருக்கிறது, ஒவ்வொருக்கிட்டையும் கண்டென்ட் இருக்கிறது. அந்த கண்டென்ட் ஆக்கப்பூர்வமான கண்டென்ட்டாக, நம்மளுடைய பொருளாதாரத்தை வளப்படுத்தும் கண்டென்ட்டாக நம்ம டெக்னாலஜி, நான் சொன்னேன் இன்றைக்கி இந்தியாவில் தான் அதிகமான ஸ்கில்டு மேன் பவர், அதிகமாக உலகத்திலேயே ஸ்கில்டு மேன் பவர் யார்கிட்ட இருக்குன்னா நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஹாலிவுட் படங்கள் எங்கே தயாரிக்கிறாங்க? அமெரிக்காவில் தயாரிக்கிறாங்க, அல்லது வெளிநாடுகளில் தயாரிக்கிறாங்க. ஆனால் அந்த படங்களுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் எங்கே பண்ணுறாங்க? நம்மளுடைய சென்னையில் பண்ணுறாங்க, நம்மளுடைய பெங்களூரில் நடக்குது, பூனேயில் நடக்குது, ஹைதராபாத்தில் நடக்குது. ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி, நம்மக்கிட்ட இருக்கிற மேன் பவருக்காக ஹாலிவுட் படங்களினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து நம்ம ஊரில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு கிரியேட்டிவ் எக்கானமியில், அந்த ஆரஞ்சு எக்கானமியில் ஒரு மிகப்பெரிய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஸ் வெல் ஆஸ் என்டர்பிரினர் ஆப்பர்ச்சுனிட்டி, பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இளைஞர்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. அதுக்காக தான் நாம் எப்படி சென்னை ஐஐடி இருக்குது, ஐஐஎம் இருக்குது, அது மாதிரி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஃபார் கிரியேட்டிவ் டெக்னாலஜி ஐஐசிடி, கிட்டத்தட்ட 200 ஏக்கர் லேண்டில் மும்பையில் மேரியான இடத்துல கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்காக ஒரு ஐஐசிடி நாம் டிபார்ட்மெண்ட் மூலிமா நிர்வாகி இருக்கிறோம். அதில் அனிமேஷன், விஎஃப்எஸ், எக்ஸ்ஆர் அல்லது வேறு ஃபீல்டில் புது புது டெக்னாலஜிஸில் ஏஐ எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறது, கண்டென்ட்டில் எப்படி ஏஐ யூஸ் பண்ணணும். ஏன்னா ஏஐயை வந்து நம்ம அடுத்த ஜென்ரேஷன், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து ஏஐ, நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து குவாண்டம், இது மாதிரி ஜென்ரேஷன் நிறையா ஏறிக்கொண்டே புதுசாக வந்து கொண்டு இருக்கு. இந்த புது புது டெக்னாலஜிஸ் நம்மகிட்ட வரணுன்றும் பொழுது நாம் ஜேர்னலிசம் ஃபீல்டில், குறிப்பாக மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் செக்டார்லேயும் டெக்னாலஜி கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி ஐஐசிடி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் கிரியேட்டிவ் டெக்னாலஜி கொண்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கி மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் செக்டாரை பற்றி பேசும்பொழுது நான் ஏற்கனவே சொன்னேன் வேவ்ஸ். இப்போ மும்பையில் நேற்றைக்கு முன்னாடி 20ஆம் தேதி தான் இந்தியன் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் IFFI 56th எடிஷன் முதானே தான் தொடங்கி வச்சுட்டு வந்தேன். ஸோ என்ன இதில் ஒரு சிறப்புனா, கிட்டத்தட்ட நேற்றைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 36 கண்ட்ரீஸ்லேருந்து ரெப்ரசன்டேஷன்ஸ் வந்திருக்கிறாங்க. நம்ம இந்தியா சினிமா மேலே, இந்தியாவுடைய மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் செக்டார் மேலே இன்றைக்கு உலகத்தினுடைய பார்வை திரும்பி இருக்கிறது. பல நாடுகள்லேருந்து டெலிகேட்ஸ் வந்திருக்கிறாங்க. நம்மளுடைய கண்டென்ட்ஸை வந்து வேவ்ஸ் பஜார் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய கண்டென்ட்ஸை வந்து அவங்க இன்றைக்கி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னா நம்ம இந்தியன்ஸ் வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாகவே நம்மக்கிட்ட கண்டென்ட்டு ஊறி இருக்குது. ஏன்னா நம்ம பாட்டி நம்மக்கிட்ட கதை சொல்லி நம்மளை வளர்த்து இருக்கின்றது. மகாபாரதமாகட்டும், ராமாயணமாகட்டும், இதிகாசங்களாகட்டும், ஏதாவது ஒரு கதையை சொல்லி நம்மக்கிட்ட வளர்த்துருக்கின்ற அந்த ட்ரெடிஷன் நம்மளுடைய இந்தியன் கண்டென்ட்டுக்கு இன்றைக்கு உலகளவில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது. சகோதரர்களே, உங்கள் அனைவரும் இப்போ இதில் பல பேர் இன்றைக்கு அவார்டு வாங்க இருக்கிறீங்க. உங்கள் அனைவருக்கும் கூட என்னுடைய மீண்டும் ஒரு முறை அன்பார்ந்த மனமார்ந்த வாழ்த்துக்களையும், அதே மாதிரி பிஹைண்ட் வுட் டீம் அனைவருக்கும் கூட என்னுடைய பாராட்டுக்களை. ஏன்னா இது மாதிரி என்டர்ப்ரனர்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள ஒரு ஊக்குவிக்கிறது மூலியம் அவங்கள அடுத்த லெவலில் குளோபல் பிளாட்ஃபார்ம் ஆர் நேஷனல் பிளாட்ஃபார்மில் கொண்டு போகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு
பிளாட்ஃபார்மாக இந்த பிளாட்ஃபார்ம் அமைந்திருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் கூட என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத், வந்தே மாதரம். Firstly, I would like to call upon Mr. K. Abdul Nabil, the founder and managing director of Arabian Garden Group of Restaurant. Mr. Sri Sasikumar, certified life coach, founder of Jnana Sanjeevanam Gurukulam. Mr. Saravanan Sundaramurthy, founder and director of Grand Royal Tours, onto the stage please. Mr. Sri Santosh Kannan, commercial pilot and founder of HAPS Aviation Academy, onto the stage please. Next, I would like to call upon Mr. Dinesh Kumar K, Managing Director from Icebergs. ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். So, I would like to call upon Mr. Sasi Kumar, Managing Director from iMobiles. Pragyalya Raj, Managing Director from Tucker EV Chargers. Mr. B. Ramakrishnan, BRK, CEO of BRK Soft Corporate Services Private Limited. Dr. Minha Jibin Ahmed, founder of Dr. Ahmed's Apple Clinic, onto the stage please. Thank you sir, thank you so much. One more time, let's make a huge round of applause for our Honorable Union Minister, Thiru L. Murugan. அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி sir.